போல எல்லாமே ஜெயிலுக்கு போலங்க. எல்லாமே தப்பு பண்றவங்க தான். யாரு ஜெயிலுக்கு போல? நான் தூக்க மாட்டேன். அவன் இந்த வீட்டு வாசப்படிலே காலம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? முத்துலட்சுமி மேம். சொல்லுங்க முத்துலட்சுமி. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அப்பா வந்து குழந்தையிலே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு இதுக்கு அப்புறமா வந்து அங்கேதான் வளர்ந்தோம். சித்தி கல்யாணம் பண்ணதுனாலதான் வந்து அப்பா இவ்வளோ நம்மள பிரிஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு எங்க சித்திக்கும் எங்களுக்குமே நிறைய பிரச்சனை வரும். எங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப வெறுப்பு வந்துச்சு அவங்க மேல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதனால நாங்க அங்க போனாலும் எங்களை நல்லா பாத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இந்த ஹாஸ்டல்ல விட்டாரு, 2 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அடிக்கடி அப்பா உங்களை வந்து பாப்பரா? இல்லைங்க மேம், அதோட வரமாட்டாரு. இதுங்களே எங்க கூட்டு வந்து அப்படிலாம் கேட்பாரு. கேட்டு அடிப்பாங்க. எங்க சாப்பிட்டுனே இருப்பாரு, மூஞ்சி மேலாம் அடிப்பாங்க. தான் நம்பியிருக்கேன். ஏன் நான் சம்பளம் வாங்குவேன், கவர் கூட பிரிக்க மாட்டேன், அக்காண்ட கொடுத்துருவேன். அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க. அப்படியா? என்ன அப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. எங்க லைன்லயே மெக்கானிக் இருப்பாங்க. அவர் வந்து என் கூட பேசி இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். போதையில எதுவும் உளரல. சின்னதுல இருந்தே எனக்கு அதான் ஆசையே, ஒரு அனாதை பொண்ணுக்கு தான் நான் வாழ்க்கை தரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய எய்ம் அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் அக்காவும் இந்த பேச்செல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம். நான் இருக்கேன் உனக்கு, நான் பார்த்துப்போம் உன்னை கடைசி வரைக்கும். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணாரு மேரேஜ். கடைசி வரைக்கும் கூட இருப்பல புள்ள. நான் இருக்கேன்டா. அந்த வீட்டுல வந்து நகை எடுத்துட்டாரு. திறந்து பார்த்தா தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்தோடனே நான் இனிமேல் ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னாரு. இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். எனக்கு வந்து நான் தூக்க மாட்டேன். அவன் இந்த வீட்டு வாசப்படிலே காலம் இருக்காது. எங்க மாமியார் கோட்டை தாண்ட காலை வெட்டி போடுவேன். யார் வீடு யார் வந்து இங்க இருக்கிறது? குழந்தைய புடிங்க நான் அனுப்புடா. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். இப்போ மாமியார் மருமக சண்டையாச்சு. ஃபுல்லா குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து சொல்றாரு என்கிட்ட, இந்த மாதிரி எங்க கம்பெனில ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் புறாவா? யார் சார் அந்த புறா? ஜீன்ஸ் போட்ட ஜிகர்தண்டா. அனாதை பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு லவ் பண்ணீங்க, அப்புறம் ஏன் கை விடுறீங்க? என்னென்ன பிரச்சனை வருது? அம்மாவும் அவங்களுக்கும் செட்டே ஆகும். உனக்கும் எனக்கும் சரி, அவர் அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புருஷன் எங்க கூட இருக்கலன்னு அவன் மகளிர் ஸ்டேஷன் போயிருக்கா, அதானே? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரி இங்கே இருக்கட்டும், நம்ம என்ன ப்ராப்ளம்னா பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வந்து இப்போ டோட்டலாவே அவங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு ஆயிடுச்சு. பிரச்சனை என்னதுமே அவங்க அப்பா யாருமே வரவே இல்லைதான். இப்போ அவங்க அப்பா வராங்க, அவங்க அக்கா வராங்க, எல்லாருமே வராங்க. உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம். அம்மா காலை ஊர்ந்தாச்சு. இதுல நம்மளுக்கு ஃபேமிலி வேணும்னா அப்படி பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான், ராங் நம்பர்லாம் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். இவங்க எதுக்காத்தாலும் ஸ்டேஷனு கோர்ட்டு இப்படிதான் போவாங்க. அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. அது யாரு? குழந்தைய பெத்துக்க முடியாத ஒரு பொண்ணு. அப்புறமா நான் யோசிச்சு பார்த்துட்டு இது ஒன்னுத்துக்கே பிரச்சனையா இருக்கு. இவ்வளவுலாம் வேணாம் சொல்லிட்டு நான் அப்பயே இவங்ககிட்டயே வந்து சொல்லிட்டேன், அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு. ஜெயிலுக்கு போல எல்லாமே ஜெயிலுக்கு போலங்க.
எல்லாமே தப்பு பண்றவங்க தான். யாரு ஜெயிலுக்கு போல யாருமே ஜெயிலுக்கு போறது கிடையாது. தப்பு பண்ணாதவங்க மட்டும் தான் ஜெயிலுக்கு சரிங்க போறாங்க. மேடம். மனுஷனா அப்ப வந்து தப்பே பண்ணாம இருக்காங்களா யாருமே? நீங்க எல்லாம் ரொம்ப சாதாரண. யாரு ஜெயிலுக்கு போல கேக்குறாரு. இன்னும் நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போற மாதிரி. ட்ரிங்க்ஸ் இருக்கு, லேடிஸ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். லேடிஸ் அது இல்ல இருக்கு மேடம். இருக்கு ஆனா அது மைண்ட் அது இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. மேடம் லேடிஸ்லாம் இல்லவே இல்ல மேடம். மாட்டா அவங்க. அப்புறம் எதுக்கு டபுள் பெட்ரூம் வச்சுட்டு டபுள் குடுத்தனம் பண்றேன்னு சொன்னீங்க? அது ஒரு இதுல சொன்னா மேடம். ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அது எப்படி அது ஒரு இதுல சொல்லுவீங்க? டபுள் பெட்ரூம் டபுள் குடுத்தனம். பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாராது ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? வருமானத்துக்கு ஒருத்தர், குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர், இவரை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தர். என்ன அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் என்னவோ இருக்கு. என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. ஏதோ இன்னொரு விஷயத்த பிளான் பண்ணி தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். உங்க அம்மா வேற பொண்ணு பாத்திருக்காங்களா? அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு. வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா. அதுமே இல்ல மேடம். அவன் வந்து இப்ப கூட போயிட்டு குடும்பம் நடத்துப்பா அவங்க கூட தான் சொல்றாங்க. போயிடு வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. போயிடு. ப்ராமிஸா, காட் ப்ராமிஸா, எங்க அப்பா இருந்துட்டு எங்க அப்பா மேல ப்ராமிஸா. வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ண. அப்பதான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சாலுமே 2 பேரும் முடிய போச்சு. அப்போ மாடு முட்டை பாத்திருக்க, மனுஷன் முட்டை பாத்திருக்கியா நினைச்சிட்டீங்களா? மருமக ஹலோ எதுவுமே பண்ணலங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மருமக நல்லா பாத்துக்கணும். மருமக பாசமா இருக்கணும்னா மாமியார் முதல்ல பாசமா இருக்கணும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.